ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்க் த்ரெட் பேங்கிளில் எப்படி ப்ராப்பராக த்ரெட்டு வந்து சுற்றணும், அதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் நமக்கு தேவை, என்ன ப்ரைஸில் அது வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த பேசிக் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ப்ராப்பராக நூல் சுற்றுற வீடியோவும் நான் போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க பேங்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்த பேங்கிள்ஸுக்கு மேட்சான த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நான் எல்லா பேங்கிள்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு நான் நூல் சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நூல் சுற்றினதுக்கப்புறம் என்னென்ன, அதாவது உங்களுக்கு கஸ்டமர் வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேட்சான கலரில் ஸ்டோன்ஸோ குந்தன்ஸோ நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு வாங்கணும். அதாவது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்டோன்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அது மேட்ச் ஆகாமல் போகலாம். அதனால் அதை ஃபஸ்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க கஸ்டமர்கிட்ட. இப்போ நான் எல்லா பேங்கிள்ஸ்லையுமே வந்து த்ரெட்டு வந்து சுற்றிட்டேன். இப்போ இதில் ஒன்று மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலரில் சுற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க அதே மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் மல்டி கலர்லேயும் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ சுற்றின எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மங்களகரமாக எல்லோ கலர் நான் எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலரில் நான் எப்படி டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். அவங்க கஸ்டமர் கேட்டது என்னென்னா, எல்லோ கலருக்கு மேட்சாக அவங்க வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளூ கலர் வந்து அதில் டிசைன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால எனக்கு ப்ளூ வித் எல்லோ மாதிரி காம்பினேஷனில் அதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் குந்தன் ஐ ஷேப்பில் உள்ள குந்தன் எடுத்திருக்கேன். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி குட்டி லாக் மாதிரி வந்து அடியில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் அதே மாதிரி வைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலரில் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி இந்த ட்ராயிங் வந்து நான் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம 4 பக்கம் கார்னரில் ஏதாவது ஸ்டோன்ஸோ குந்தனோ வைக்க போகிறோம்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நான் அந்த குந்தன் வந்து வைக்க போகிறேன் ஐ ஷேப்பில் உள்ளதை. நான் இதுக்கு எடுத்துருக்கிறது சிசர் வச்சு தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பென் மாதிரி வருது, க்ளூ பென்னுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அது கூட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது வேணால் கூட ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வைக்கிறதுக்கு. எனக்கு வந்து இந்த சிசரே போதும் அப்படின்றதுனால இதை மட்டுமே எடுத்து நான் டக்குன்னு வச்சுருவேன். ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா அந்த க்ளூ பென் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக அந்த ஐ ஷேப்பில் உள்ள அந்த குந்தன் வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்க பாருங்கள். முதல்ல வந்து நம்ம கஸ்டமர் வந்து என்ன கேட்காங்களோ அதுக்கு மேட்சாக தான் நம்ம வந்து குந்தன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம மேட்ச் இல்லாமல் வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது வச்சுட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் என்ன கேட்காங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குந்தன் வாங்கிக்கோங்க. இப்போ நான் ரெண்டுமே வந்து பண்ணியாச்சு. 2 பேங்கிள்ஸ்லையும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த எல்லோ கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலரில் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இதுக்கு மேட்சாக வந்து ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் உள்ள அந்த ஸ்டோனும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க க்ரீன் கலரில் தான் பண்ணித்தர சொல்லியிருந்தாங்க. இதுக்கு குந்தன் வந்து நான் எடுத்திருக்கேன். குந்தன் வந்து நிறைய எடுக்கலைங்க, ஒரு 8 குந்தன் மட்டும் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஃப்ரண்ட் எப்படி இருக்குது, பேக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம ஏதாவது ஸ்டோன்ஸ் கந்தன் எதுவுமே வாங்க போகிறோம் அப்படின்னா எனக்கு அது வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் அதை பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது அதே மாதிரி இந்த கார்னரில் மட்டும் இந்த குந்தன் வைக்க போகிறேன். இந்த 4 கார்னரில் மட்டும் ஃபஸ்ட்டு 4 இது வச்சுக்கலாம். 2 பேங்கிள்ஸ்லையுமே இதே மாதிரி வந்து கார்னரில் இதே மாதிரி நான் வச்சுக்கிடுறேன். வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கேப்பில் மட்டும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். நீங்கள் இந்த கம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா குந்தன் ஒர்க்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக்கே போதும்.
இப்போ 2 பேங்கிள்லேயுமே நம்ம குந்தன் வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஊடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து நம்ம இதே மாதிரி ஸ்டோன்ஸ் குட்டி குட்டி ஸ்டோன்ஸுங்க அதே சேம் க்ரீன் கலர்லாம் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அந்த கம் அப்ளை பண்ணி இந்த இதை ஒட்டும்போது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த கம் வச்ச உடனே நம்ம ஸ்டோன்ஸ் எடுத்து டக்குன்னு ஒட்டுவோம். ஒட்டும்போது எப்படி அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு வலிக்கிட்டு போகும். அந்த கம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் வந்து வைக்கும்போது அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பேங்கிளில் வைக்க போகிறீங்களோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதே மாதிரி வழுக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலிக்கிட்டு போகிறது நல்லாவே தெரியும். நான் அது உங்களுக்கு வச்சு காமிக்கேன் பாருங்க. கொஞ்சம் காஞ்சது எப்படி இருக்குது, அந்த இடத்துல நம்ம வைக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கம்மெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்து நான் எடுத்திருக்கிறது ரெட் கலர் எடுத்திருக்கேங்க. இப்போ ரெட் கலரில் அவங்க காமிச்ச அந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு வித் க்ரீனில் இருந்துச்சு. ரெட் கலர் டாப்பும் வந்து க்ரீன் கலர் பேண்ட்டும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேட்சாக நான் எடுத்திருக்கேன். இப்போ 4 ஸ்டாண்டில் வந்து சில்க் த்ரெட் எடுத்து நான் சுற்றி வச்சுருந்தேன். அந்த த்ரெட்டை வந்து அடியில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அந்த த்ரெட்டை வந்து இதே மாதிரி சுற்றி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 4 ஸ்டாண்ட் வேணுன்னா 4 ஸ்டாண்டு கூட போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காகவே தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வரைக்கும் கூட நீங்கள் வந்து அதே மாதிரி த்ரெட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி கேப் விட்டு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதே மாதிரி ஸ்டோன்ஸ் அந்த கேப்பில் மட்டும் நான் ஸ்டோன் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்மு நான் ஆல்ரெடி இதில் வச்சுட்டேன். அதனால் அது ஒட்டும்போது வந்து எனக்கு அங்கங்கே வழுக்காமல் இருக்குது. இதை தான் நான் வீடியோவில் கொஞ்சம் பாருங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் கம்மெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த பேங்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ரெட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். அடுத்து நான் எடுத்துருக்கிறது ப்ளூ கலர் எடுத்திருக்கேங்க. இப்போ ப்ளூ கலர் எடுத்து நான் இதே மாதிரி வந்து அங்கங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க் பண்ண இடத்துல மட்டும் இதே மாதிரி மல்டி கலரில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு திலகம் ஷேப்பில். அதை வந்து நான் அங்கங்கே ஒட்டிக்கிடுறேன். இது அவங்க காமிச்ச ட்ரெஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு தான். அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் மல்டி கலரில் ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் அந்த திலகம் ஷேப் எடுத்து அந்த மல்டி கலர் ஸ்டோன் வந்து இதில் ஒட்டிக்கிடுறேன். இது அதோட நமக்கு மேட்ச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இந்த ப்ளூ கலர் வளையல் சிம்பிளாக வந்து இதை நான் அப்படியே முடிச்சிட்டேன். இந்த ப்ளூ கலர் வளையல் நல்லாயிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் மாதிரி உள்ள ஒரு கலர். அந்த கலரில் வந்து நான் த்ரெட்டு சுற்றியிருந்தேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது லேஸ் தாங்க. இந்த லேஸ் ஸ்டோன் லேஸ் எடுத்திருக்கேன். டபுள் லைனில் உள்ளது. அதை வந்து அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக வந்து 4 ஸ்டோன்ஸ் உள்ள அந்த இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம அளவு மார்க் பண்ணிக்கணும். 4 பக்கமும் நான் இதை மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதை அப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கணும். நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல மட்டும் அந்த ஸ்டோன் லேஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி, அதை மட்டும் அதை அப்படியே வச்சுக்கலாம். எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தாங்க. நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இதை வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இதே மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அவங்க கொடுத்துருந்த அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேட்சாக இது வரும் அப்படின்றதுக்காக நான் இதே மாதிரி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்து மல்டி கலர் பேங்கிள் நான் எடுத்திருக்கேன். இந்த மல்டி கலர் பேங்கிளில் நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி மல்டி கலரில் எனக்கு இந்த பேங்கிள் ரெடி பண்ணி தர சொல்லி அவங்க கேட்டிருந்ததுனால ஒரு திலகம் ஷேப்பில் உள்ள அந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸை வந்து நம்ம அப்படியே வந்து அங்கங்கே வந்து கம் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுடைய அந்த ஒரு கலர் முடிகிற இடத்துல மட்டும் இதே மாதிரி வந்து அங்கங்கே நான் வச்சிடுறேன். அவங்க கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃப்ளவர்ஸ் போட்டிருந்துச்சு. அதாவது ரோஸு, ப்ளூவு, ரெட்டு, ஆரஞ்சு அதே மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு மேட்சாக அந்த பேங்கிள்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம மல்டி கலரில் வந்து த்ரெட்டு சுற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இது சுற்றிட்டு இதே மாதிரி இதுலேயும் ஸ்டோன்ஸ் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது வேறு ஸ்டோன் லேஸு. அது ஃபஸ்ட்டு காமிச்சது வேறு மாதிரி உள்ளது. இது கொஞ்சம் நல்ல ஷைனிங்காக உள்ள அந்த ஸ்டோன் லேஸுங்க. அதையும் இதில் வந்து நான் அந்த கேப்பில் மட்டும் B7000 யூஸ் பண்ணி அந்த கேப்பில் வச்சுக்கிடுறேன்.
ஒரு சிங்கிள் லைன் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதில் கட் பண்ணியிருக்கிறது டபுள் லைனாக தான், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் அந்த 4 ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த திலகம் ஷேப்பில் நம்ம ஸ்டோன் ஒட்டியிருந்தோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து 3 ஸ்டோன் வந்து நான் ஒயிட் கலர் ஸ்டோன் அப்படியே ஒட்டிக்க போகிறேன். இது ரொம்ப ஹெவியாலாம் எதுவுமே ஒர்க் பண்ணலங்க. அவங்க காலேஜ் படிக்கிறதுனால சிம்பிளாக எனக்கு வந்து நீட்டாக வந்து ஒரு இது மட்டும் எனக்கு பண்ணித்தாங்க. ரொம்ப ஹெவியாக உள்ள பேங்கிள்ஸில் டிசைன் பண்ணுற மாதிரி ப்ரைடல் ஒர்க் மாதிரிலாம் வேண்டாம். சிம்பிளாக வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி போட்டு தர சொல்லியிருந்ததுனால நம்ம இதே மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய கேப்பில் நான் வந்து ரெட் கலரில் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்க போகிறேன். மோஸ்ட்லி அவங்க காமிச்ச அந்த மல்டி கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதில் வந்து ரெட் கலர் வந்து அதிகமாக இருந்ததுனால அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் ரெட் கலர் வந்து இதில் ஒட்டிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இந்த மல்டி கலர் பேங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் நவாப்பழ கலரில் ஒரு த்ரெட்டு வந்து சுற்றி வச்சுருந்தேன். நவாப்பழ கலர் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வந்து முந்திலாம் அந்த நவாப்பழ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு பிடிச்ச கலராக இருந்துச்சு. இப்போ இந்த இதில் வந்து நான் வந்து குந்தன் மேட்சாக வந்து குந்தன் எடுத்திருந்தேன். அந்த குந்தனை வந்து நான் இதில் மாதிரி 4 கார்னரில் குந்தன் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், கம் அப்ளை பண்ணி. அதுக்கப்புறம் வந்து 2 பக்கமும் அந்த குந்தனுக்கு 2 பக்கமும் வந்து இதே மாதிரி வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த கேப்பில் நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி அதில் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டோன்ஸை மட்டும் எடுத்து சுற்றிலும் வந்து ஒரு பூ மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்க போகிறேன். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி இருக்குது. எனக்கு வந்து பொதுவாக பிடிச்சிருந்தது இந்த நவாப்பழ கலர் தாங்க பிடிச்சிருந்துச்சு. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிங்க் கலர் வந்து நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். இது ஆல்ரெடி வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் வீடியோவை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ வித் ரெட்டில் இந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா, இந்த பேங்கிளுமே நான் அதில் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இது த்ரெட்டு யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேங்கிள். அது ஒரு தனி வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கேன். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நான் பண்ணது எது நல்லாயிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.